இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்கில்லாக நம்ம பார்க்க போகிறது ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடியூசிங் தி லெசன். அது வந்து அதர்வைஸ் நோன் as ஸ்கில் ஆஃப் செட் இண்டக்ஷன். ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடியூசிங் த லெசன் ஆர் ஸ்கில் ஆஃப் செட் இண்டக்ஷன். த வே ஃபார் இன்ட்ரடியூசிங் த லெசன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு லெசனை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒரு பாப்புலர் ப்ராவர்போட கம்பேர் பண்ணுறோம். எ குட் பிகினிங் இஸ் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட்டட். ஒரு நல்ல தொடக்கம் வந்துட்டு அந்த வேலை பாதி முடிஞ்ச மாதிரி அப்படின்றத நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு நல்ல தொடக்கம் தான் வந்துட்டு அந்த வேலை பாதி முடிஞ்சிட மாதிரி அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராவர்போட அர்த்தம். ஒரு லெசனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட அறிவாற்றலையும் உணர்வையும் வந்துட்டு மதித்து அவங்களுக்கு ஒரு உந்துதலாக வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு அந்த லெசனை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கணும், கவனிக்க வைக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டாப்ளிஷ் கோக்னிட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் ரேப்போ வித் த ஸ்டூடெண்ட்ஸ். So first one, the way of introducing the lesson is very much important. It can be compared to, teaching can be compared to a proverb. A good beginning is half of the work completed. Before introducing a lesson, a teacher has to motivate the students, establish cognitive and affective rapport with the students. இப்போ இந்த இன்ட்ரடியூசிங் த லெசனில் வந்து காம்பனன்ஸ் இருக்குது. எல்லா ஸ்கில்ஸ்லையும் காம்பனன்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரடியூசிங் லெசனில் வந்துட்டு 3 மெயின் காம்பனன்ஸ் இருக்குது. அந்த 3 மெயின் காம்பனன்ஸ்க்கு கீழேயும் வந்துட்டு சப் காம்பனன்ஸ் இருக்குது, அதாவது சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ், அடுத்து வந்து செகண்ட் வந்து அட்டென்ஷன் கெய்னிங், தேர்ட் வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்டிமுலேஷன். ஸோ இது கீழே சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ் கிட்டே வந்துட்டு 4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ PUUL அது ஸ்டார்டிங் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம நிறைய அடுத்த ஸ்கில்ஸ் பார்க்குறோம், அதோட காம்பனன்ஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து PUL ப்ரிலிமினரி அட்டென்ஷன் கெய்னிங், யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ், யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் டிவைசஸ், லிங்க் வித் த நியூ டாபிக். இதுக்காக தான் வந்துட்டு இந்த PUL அப்படின்றது ஞாபகம். டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். ஸோ இது எதுக்காகனா டெஸ்டிங் தி ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் இன்டிகிரேஷன். இன்டிகிரேஷன்னா கனெக்ஷன் பிட்வீன் ப்ரீவியஸ் நாலேஜ் அண்ட் நியூ நாலேஜ் பிஃபோர் ஹீஸ் டீச்சிங் பிகின்ஸ். ஸோ ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த டாப்பிக்கை பற்றின ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னா இப்போ இருக்கிற நியூ நாலேஜ் எதை கற்றுக்க போகிறாங்களோ அது ரெண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். இதுக்கு கீழே இருக்கிற சப் காம்பனன்ஸ் வந்து 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிலிமினரி அட்டென்ஷன் கெய்னிங். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நம்ம எடுக்க போகிற டாப்பிக்கோட நோக்கம் என்ன, எதுக்காக அந்த டாபிக் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு நியூ நாலேஜை படிக்கிறனால நமக்கு என்ன வந்துட்டு எதனால நம்ம அதை ரொம்ப முக்கியமாக படிக்கணும், நம்ம லைஃப் சுச்சுவேஷனுக்கு அது எப்படி வந்துட்டு முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்றது தான் ப்ரிலிமினரி அட்டென்ஷன் கெய்னிங். அதை சொன்னாலே நமக்கு வந்து கவனிக்கணும், இது ஏதோ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சோம்ல. ஸோ tell the significance of the topic. Tell the significance of the topic. Give importance to of new knowledge in our life situation. இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து செகண்ட் வந்துட்டு யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ். ஸோ அந்த PUUL ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி அட்டென்ஷன் கெய்னிங், செகண்ட் வந்து யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ். ஸோ த டீச்சர் ஹேஸ் டு டெஸ்ட் த ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் எ லெசன். தேர்ட் வந்துட்டு யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் டிவைஸ். இங்கே என்ன பண்ணணும்னா இவங்க வந்து ப்ரீவியஸ் நாலேஜ் தான் நம்ம செக் பண்ணணும், இதோட மெயின் காம்பனன்ட் தானே. ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஷின்ஸை வந்துட்டு கேட்கணும். ஆஸ்கிங் ஃபியூ கொஷின்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் 2 or 3 sentences about that டாபிக். எந்த டாபிக் எடுக்க போகிறாங்களோ அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு சில கொஷினை வந்துட்டு அவங்களோட புரிதலை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்கணும். ஒரு 2 to 3 sentences வந்து அவங்கள எழுத வைக்கணும் அந்த டாப்பிக்கை பற்றின விஷயங்களை. இதான் யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் டிவைஸ். அடுத்து வந்து லிங்க் வித் அ நியூ டாபிக். ஸோ ஃபோர்த்து சப்ஹெட்டிங் லிங்க் வித் அ நியூ டாபிக். லிங்க்னாலே வந்து கனெக்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இன்டிகிரேட் த ஓல்ட் நாலேஜ் வித் அ நியூ நாலேஜ். இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறது தான் இந்த வேலை செய்யணும், இந்த காம்பனன்ட். ஸோ டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ் அப்படின்றதுல வந்து 4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி அட்டென்ஷன் கெய்னிங், யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ், யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் டிவைஸ், லிங்க் வித் அ நியூ டாபிக். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி அட்டென்ஷன் கெய்னிங் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டாப்பிக்கை சொல்லணும். கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் இன் அவர் லைஃப் சுச்சுவேஷன். யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து டெஸ்டிங் த ப்ரீவியஸ் நாலேஜ். யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் டிவைசஸ், வி ஹாவ் டு ஆஸ்க்
few questions to the students and asking the students to write 2 or 3 sentences about the new topic. Link with the new topic, integrate the old knowledge, connecting the old knowledge with the new knowledge. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட் கீழே வர சப்ஹெட்டிங்ஸ். செகண்ட் காம்பனண்ட் வந்து அட்டென்ஷன் கெய்னிங். ஸோ ஒரு அட்டென்ஷனை ஈர்க்கிறது. அதுக்கு வந்துட்டு இங்கே 4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. யூஸ் ஆஃப் வாய்ஸ் டு ஃபோக்கஸ் அட்டென்ஷன், யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், யூஸ் ஆஃப் கெஸ்டர்ஸ் ஆர் ஐ கான்டாக்ட், இன்ட்ரடியூசிங் சம்திங் அன்யூஷுவல். ஸோ எல்லாமே யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 யூ வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் வாய்ஸ், use of audio visual, use of voice, use of audio visual aids, use of gestures or eye contact. அடுத்து use introducing something unusual. ஸோ introducing something unusual, unusualனால யூ போட்டிருக்கேன் சரிங்களா. introducing something unusual. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து use of voice to focus attention. வாய்ஸ் வந்துட்டு கிளியராகவும் போல்டாகவும் இருக்கணும். we have to use the voice that is clear and bold voice to focus attention. அடுத்து வந்து use of audio visual aids, use of audio visual aids, use of audio visual aids வந்து என்னென்னா காதால் கேட்குறதுக்கு நம்ம அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி பார்க்குறது மூலமாகவும் அட்டென்ஷன் கெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்ஸு, ஸ்லைட்ஸு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதுதான். அடுத்து வந்துட்டு யூஸ் ஆஃப் கெஸ்டர்ஸ் ஆர் ஐ கான்டாக்டு. இங்கே கெஸ்டர்ஸ் அப்படின்றது பாடி மூமெண்ட்டு. அதாவது நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அது பாடி மூமெண்ட்ஸ் மூலமாக பண்ணுறது தான் வந்துட்டு கெஸ்டர்ஸ். ஐ கான்டாக்ட் வந்துட்டு டூ மச் ஆஃப் ஐ கான்டாக்ட் வந்துட்டு அது ஒரு த்ரெட்டனிங் ஆட்டிடியூட் மாதிரி ஆகிடும். ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதிகமாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கும். அதே லெஸ் ஐ கான்டாக்ட்னா நம்மள தான் கவனிக்கல அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கனாலும் பார்க்கலாம் அப்படின்ற லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ யூஸ் ஆஃப் கெஸ்டர்ஸ் அண்ட் ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்து இன்ட்ரடியூசிங் சம்திங் அன்யூஷுவல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காத ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது அந்த லெசன் சம்மந்தமாக திடீர்னு வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அன்யூஷுவல் திங்ஸை. சார்ட்டோ, ஃபோட்டோகிராஃபோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் அதை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காத ஒரு விஷயத்தை திடீர்னு டக்குன்னு காமிச்சோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு அட்டென்ஷன் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அட்டென்ஷன் கெய்னிங்க்கு வந்து 4 யூ. யூஸ் ஆஃப் வாய்ஸ் டு ஃபோக்கஸ் அட்டென்ஷன், போல்ட் அண்ட் கிளியர் வாய்ஸ் இருக்கணும். யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸு, சார்ட், ஸ்லைட்ஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். அடுத்து வந்து யூஸ் ஆஃப் கெஸ்டர்ஸ் ஒரு ஐ கான்டாக்டு. லெஸ் ஐ கான்டாக்டும் இருக்கக்கூடாது, மோர் ஐ கான்டாக்டும் இருக்கக்கூடாது. பாடி மூமெண்ட்ஸ் வந்துட்டு மூலமாக மெசேஜை கன்வே பண்ணுறது தான் வந்து கெஸ்டர்ஸை. இன்ட்ரடியூசிங் சம்திங் அன்யூஷுவல், சார்ட்டு, ஃபோட்டோகிராஃப் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு நாட் சீன் பை தி ஸ்டூடெண்ட். இது தேர்ட் காம்பனன்ட் என்னென்னா மோட்டிவேஷன், ஸ்டிமுலேஷன். தேர்டு அதில் வந்து 3 சப்ஹெட்டிங் இருக்குது. டு அரவுஸ் கியூரியாசிட்டி, மெத்தட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அ லெசன், அடுத்து வந்துட்டு ஏபிள் டு இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ மோட்டிவேஷன் ஸ்டிமுலேஷனில் வந்து என்னென்னா டு அரவுஸ் கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டீச்சர் வந்து அந்த சுச்சுவேஷனோட ஒன்றிணைணும். எனாக்ட் டு த ஸ்டூடெண்ட், அவங்களோட செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் அரவுசிங் கியூரியாசிட்டி டு த ஸ்டூடெண்ட்ஸை. அதுக்கப்புறம் ஹீ மஸ்ட் பிகம் அ பார்ட் ஆஃப் தி லெசன், அந்த லெசன்லேயே அவங்க ஒரு பங்கீடாக ஆகிடணும். ஸோ அவங்களே வந்து செய்கிற மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் க்யூரியாசிட்டியை என்ன தான் இருக்குது அப்படின்றத இன்ட்ரெஸ்ட்டை வந்து உண்டாக்குற முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டு அரவுஸ் கியூரியாசிட்டி, எ டீச்சர் ஹேஸ் டு எனாக்ட் டு த சிச்சுவேஷன், ஹி செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் இஸ் நீடட் டு அரவுஸ் கியூரியாசிட்டி, ஹீ மஸ்ட் பிகம் அ பார்ட் ஆஃப் தி லெசன் சரிங்களா. ஸோ இதுதான். அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் லெசன். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த லெசன், அது சப்ஜெக்டில் மேக்ஸில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெசனோட நேச்சரை பொறுத்து நம்ம அந்த லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ்னால் ரெலவெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்து அந்த ஒரு லெசனை ஆரம்பிக்கலாம். அதோட சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து, இல்லாட்டினா வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு டாப்பிக்கை பற்றின கொஷின்ஸை கேட்டுட்டு ஃபியூ 2 or 3 சென்டென்சஸை எழுத சொல்லி அது மூலமாக வந்துட்டு ஆரம்பிக்கலாம் லெசனை.
அடுத்து வந்து யூஸிங் அனெக்டோட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி அபவுட் ரியல் பர்சன், ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் இருக்கலாம், ஒரு ரியல் பர்சன் அவங்களோட ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை சொல்கிறது தான் வந்து அனெக்டோட். ஸோ அது மூலமாக ஒரு லெசனை ஆரம்பிக்கலாம். ரிலவெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஆரம்பிக்கலாம். ஆன்சர்ஸ் நம்ம ஏற்கனவே கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் எழுத சொன்னோம்ல, ஸோ அது மூலமாக கேட்கலாம். இல்லைன்னா அனெக்டோட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ட்ரமடைசேஷன், ஒரு விஷயத்தை எனாக்ட் பண்ணி நடித்து காமிச்சு ஒரு லெசனாக ஆரம்பிக்கலாம். டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். சார்ட்டோ ஸ்லைடரோ அது மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸ்டோரி டெல்லிங் மூலமாக ஒரு லெசனை ஆரம்பிக்கலாம். டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்போது வந்துட்டு அடுத்து வந்துட்டு தேர்ட் சப்ஹெட்டிங் வந்து ஏபிள் டு இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு லெசனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த ரிலேஷனுக்கு தேவையான விஷயங்களை மெட்டீரியலை வந்து கலெக்ட் பண்ண சொல்லி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடணும் டீச்சிங் எய்ட்ஸை. சரிங்களா? ஸோ என்ன மாதிரி டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ண சொல்லி ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். அதுதான் வந்து ஏபிள் டு இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மட்டும் பண்ணுறது கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸையும் இன்வால்மெண்டடாக அதில் மிங்கிளாக வைக்கணும். சரிங்களா? ஸோ 3 காம்பனண்ட். ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடியூசிங் த லெசனில் வந்துட்டு இட் இஸ் நோன் அஸ் ஸ்கில் ஆஃப் செட் இண்டக்ஷன். த வே ஆஃப் introducing the lesson is more important. A good beginning is half of the work completed. Before introducing a lesson, a teacher must motivate the students, establishing cognitive and effective rapport with the students. Components வந்துட்டு testing previous knowledge, அதில் வந்து PUUL. சரிங்களா? preliminary attention gaining, use of previous knowledge, use of appropriate devices, and link with a new topic. So you testing previous knowledge to establish integration between previous knowledge and new knowledge before the teaching begins. Preliminary attention gaining, tell the significance of the topic, give importance of new knowledge in our life situation. Use of previous knowledge, we have to test the previous knowledge. Use of appropriate devices, asking few questions to the students and asking students to write 2 or 3 sentences about the new topic. Next, link with a new topic, integrate the old knowledge with the new knowledge. Second component, attention gaining, use of voice to focus attention. Clear and bold voice must be there. Use of audio visual aids, chart, slides and PowerPointation are the examples of audio visual aids. Use of gestures or eye contact. If it is less eye contact, it lost the lack of interest in student. If it is more eye contact, it may look like a threatening attitude. Body movements, gestures or indicates the conveying messages or using body movements. Introducing something unusual like chart, photograph or instrument which was not seen by the student. Next one is motivation stimulation. First one to arouse curiosity. அடுத்து method of introducing a lesson, able to involve students. Motivation stimulation to arouse curiosity, the teacher must enact to the situation. His self-involvement is needed. He must be a part of the lesson to arouse curiosity. Method of introducing a lesson, it should be based on the nature of the lesson, based on relevant statement. Before introducing a lesson, relevant statements can be asked, told by the teacher. After obtaining answers from the students, we can start a lesson. Using anecdotes means is nothing but a short interesting story about the real person. Next one is dramatization. By dramatization we can introduce a lesson. By teaching aids we can introduce a lesson. By storytelling we can introduce a lesson, and demonstration method by introducing a lesson. Are they able to involve students? Before starting a lesson, we can ask the students to collect and prepare materials that is needed for the teaching the lesson. So இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம இன்வால்வ் பண்ணலாம் for collecting and preparing materials well in advance. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அ லெசன்.